Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்க அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. உங்க அப்பா அம்மா என்னுடைய பொண்ணு பெற்று கொடுக்குற குழந்தைகளை தொடக்கூடாது. ஒரு மருமகனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை கொடுக்காம பெண் சார்ந்தே தன்னுடைய பொண்ணை சார்ந்தே தான் எல்லாத்தையும். அப்பவாது எத்தனை வாய்ப்பு பாருங்க அந்த பையனுக்கு. எப்படியாவது வெளியே வந்திருக்கலாம் அந்த பையன். வாழ்க்கைன்னு இருந்தால் ஒரு புருஷன் முண்டாட்டின்னு இருந்தால் அது இப்படி இருக்கிறது தாமா. நான் நீ சொல்கிற அளவுக்கு அது கேட்குற அளவுக்கெல்லாம் நான் இல்லை. எனக்கு என்னன்னு தெரியும். சரின்னு அவன் சொல்கிறான், இல்லை இது நல்லதுக்கு இல்லைம்மா இப்படி இருக்கிறது. ஆமாம், எனக்கும் நல்லதுக்கு இல்லைன்னு தான் தெரியுது. எனக்கு உன்னை பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, நீ பொம்பளைங்க பின்னாடி அலையிறவன், நீ செக்ஸுக்காக அலையிறவன். எதுக்கு இப்படி அசிங்கமாக பேசி பழகுற? உன்னை பார்த்தா ரொம்ப டீசென்ட்டுன்னு நான் நினச்சேன். நல்லா படிச்சிருக்கா, டீசெண்டாக இருக்கான்னு நான் நினச்சேன் அப்படின்னு. ஓ, அப்போ நான் இன்டீசென்ட்டா? நீ எப்படி என்ன இன்டீசென்ட்னு சொல்லலாம்? யூ ஆர் அன் இன்டீசென்ட் டேஷ். வாயை திறந்தா நரகல் நடை. ஆங்கிலத்தில் நரகல் நடை. எஃப்ங்கிற வார்த்தை, பிங்கிற வார்த்தை அப்படின்னு நிறைய வார்த்தைகள்ல சொல்கிறா. இவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. பாவமாக இருக்குது ஹரி ரியலாக பார்க்கும்போது. அந்த இடத்துல அவங்க பேசும்போது நான் ஒரு லெட்டரில் பார்த்தேன், நீ வேணா உங்கள் அம்மாட்ட போய் படுத்துக்கோங்கிற. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். வழக்கேனில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. இன்னைக்கு யார் மேடம்? உங்களை மாதிரி இல்லை, ஒரு அப்பாவியான ஒரு ஆண் பற்றிய. ஆண்கள்னாலே அப்பாவி தானே அப்படின்னு சொல்ல மாட்டேன், இல்லை என்ன மட்டும் சொல்லிக்கிறேன். அதனால தான் சொன்னேன் உங்களை மாதிரி அல்ல, உண்மையிலேயே அப்பாவியான திருமணத்தால் ஏமாற்றப்பட்ட குகன் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். குகன் ஓரளவுக்கு படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர், வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல படிப்பு. மேட்ரிமனியில் பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணோட ஜாதகம் வருது. அப்புறம் ஜாதகத்தோடு தான் ப்ரொஃபைலுங்கிறது தானே எல்லாமே சேர்த்து எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போது ஓரளவுக்கு படித்த பொண்ணாக தெரிஞ்சது. சரி, நம்ம அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பொதுவாகவே ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க இப்போல்லாம்னா, உங்களை தான் சொல்கிறேன், இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் நம்மளையே எவ்வளோ நாளைக்கு சுமக்கிறது, அதனால் ஒரு சம்பாதிக்கிற பொண்ணு வந்துட்டா அது தலையிலையும் கொஞ்சம் வைக்கலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலைக்கு போகிற பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி இந்த தம்பியும் அந்த எண்ணம் இல்லாட்டி, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், அந்த எண்ணம் இல்லாட்டியும் படிச்சிருக்கணும், ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், இந்தியாவில் இருக்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்க, கலாச்சாரத்தில் ஊறி இருக்கணும், கலாச்சாரத்துல எல்லாம் ஊறி இருக்கணும்லாம் இப்பெல்லாம் எதிர்பார்க்காதீங்க தம்பி. நீங்க கலாச்சாரத்துல ஊறி இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க வேட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? அப்படி என்ன, அப்புறம் என்ன எதிர்பார்க்கறாங்கல்ல அவங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்திய முறைப்படி வாழ்வதற்கான ஒரு பெண் தேடி தான் இந்தியாவுக்கு வராங்க. நான் இப்போ அந்த பையன் வெளி நாட்டில் வேலை செஞ்சாலும் ஏன் இங்கே பொண்ணு எடுக்கிறாங்க? நம்ம குடும்ப வாழ்க்கை முறை எப்படி, இந்த சமூக அமைப்பு, இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்துத்தானே அதெல்லாம் பொண்ணு எடுக்கிறதுங்கிறது. அதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிற பட்சத்தில் எங்கே இருக்காங்களோ அங்கேயே கூட ஒரு யூரோப்பியனை கல்யாணம் பண்ணலாம், ஒரு இங்கிலீஷ் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், அல்லது ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணலாம், இல்லை மெக்சிகன். ஸோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்திய முறைப்படியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த பொண்ணு. அப்போ தான் இந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைல் பார்த்த உடனே அவனுக்கு பிடிக்குது. சரி பேசுவோம்மா அப்படின்னு. அப்புறம் பொண்ணு பார்க்குறான். பொண்ணும் சுமாராக இருக்காங்க. அப்போ படிச்சிருக்குது, வேலைக்கு போகுது, பொண்ணும் பார்க்க சுமாராக இருக்குது. அதனால் நம்ம அதை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கிட்ட பேசுகிறான். அவங்க அப்பா அம்மாவும் சரிங்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா அப்பா இருக்காங்க பாருங்கள், பொண்ணோட அம்மா அப்பா, அவங்களுக்கு பார்க்கும்போதும் பையனை பார்த்து தான் பிடிச்சி தான் இருந்தது. பையனை பிடிச்சிருந்தது, குடும்பமும் பிடிச்சி தான் இருந்தது. ஆனால் அந்த அம்மா திடீர்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்கள் வீட்டில் 4 கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற. இந்த பையனுக்கா இதுக்கு முன்னாடியே பொண்ணெல்லாம் தேடி செட் ஆகலை. அதனால் இதை முடிச்சுட்டான்னா அடுத்தாப்பில் ஒன்றா அங்கே போய் செட்டில் ஆகிறதா, இங்கே செட்டில் ஆகிறதா, வயசு வேறு ஆகுதே, இதெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா? அப்படின்னா என்ன ஆனாலும் சரி நம்ம சரின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறான். அப்புறம் ஒன்று, எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு வரக்கூடாது.
அதே மாதிரி என் பொண்ணு நீங்கள் வந்து கிராமத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கிராமம் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே போனீங்கன்னா என் பொண்ணு வரமாட்டா. உங்கள் அப்பா அம்மா என் குழந்தை பெற்று கொடுக்குற, என்னுடைய பொண்ணு பெற்று கொடுக்குற குழந்தைகளை தொடக்கூடாது. எந்திரிச்சு வந்திருக்க வேண்டாமா ஒரு ஆண்? சொல்லுங்க நீங்களே. கரெக்டு தான், நானே அதான் யோசிக்கிறேன். அப்படி குழந்தை ஆஸ்பத்திரி இந்த செலவெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். இது மட்டும் அது மட்டும். ஸோ அம்மா அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லும் போதே ஒரு பையன் அதை ஏற்றுட்டு இருக்க கூடாது. கண்டிப்பாக கூடாது. ஆனால் அந்த பையன் பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் போனால் சொல்லி திருத்திக்கலாம்னு நினச்சிருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா எப்போ வந்து நம்ம குழந்தைகளை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்போவாது கொஞ்சம் அறிவோடு யோசித்து இது ஒத்து வராது, இந்த கண்டிஷன்ஸ் இது வரைக்கும் நானும் எவ்வளோ கேசஸில் பார்த்தேன். இது வரைக்கும் நம்ம இது நிறைய கேசஸ் பார்த்துட்டோம். ஆனால் இந்த கேஸில் பாருங்களேன், இந்த அம்மா இப்படியெல்லாம் சொல்லுதுன்னு. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன நினச்சாங்க, தம்பி எப்படி இருந்தாலும் நீ வெளிநாட்டில் இருக்க போகிற, நாங்கள் வந்து உன்னை விசிட் பண்ண போகிறோமா, அங்கே வந்து தங்க போகிறோமா, அது கிடையாது. நாங்கள் இருக்கிறது இங்கே கிராமத்தில். அதனால் நீ ஏன் அதை பற்றி நீ கவலைப்படுற, நம்மளும் தேடினு தான் உனக்கு இந்த பொண்ணு தான் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் நீ பண்ணிக்கோ, எங்களை பற்றி நீ கவலைப்படாத, நல்லா இருந்தால் எல்லாம் சேர்ந்து இருப்போம், இல்லையா நீயாவது சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் யோசித்து பார்க்குறான், சரி இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போது சரி இதுக்கு ஒத்துக்கிட்டாச்சு, மாமியாருக்கு என்ன கேட்டாங்களோ பண்ணி. இப்போ அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கான்னு தெரியணுமா இல்லையா? அங்கே என்ன கண்டிஷன் அங்கே அப்புறம் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி பேசணுங்கும் போது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் டு யூ அப்படிங்கிறாங்க. வை, ஏன் இப்போ பேசக்கூடாது? நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எதையும் பேசுகிறதா இல்லை, நம்ம பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் பேசுவேன். இல்லை நமக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிச்சதா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணும். எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதுதான். அப்போவாது எத்தனை வாய்ப்பு பாருங்கள் அந்த பையனுக்கு, எப்படியாச்சும் ஓடி இருக்கு, எப்படியாவது வெளியே வந்திருக்கலாம் அந்த பையன். ஆனால் குகன் வந்து சரி இது கொஞ்சம் படித்ததுனால, கொஞ்சம் வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் திமிராக இருக்குமோ என்னமோ, அதுதான் இப்படி பேசுது. பட் பரவாயில்ல, அவருக்குள்ளேயே ஒரு சில பதில்களை சொல்லிக்கிட்டே அவரே தான் சொல்லிக்கிறார். வேற என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களை மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு வேண்டான்னு சொல்லிடலாம். ஐயாரு அப்பாவியா, நானும் சொல்லி சலிச்சிட்டேன். நேயர்கள் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. என்ன, ஒரு நிமிஷம் கேளுங்க இதை. அப்புறமா அந்த பொண்ணு சொல்கிறா, சரின்னு அவன் பொறுமையாக இருக்கிறான். கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து முடித்த பிறகு சரி நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறான். போகிறாங்க, கொடைக்கானல் வரைக்கும் போகிறாங்க. திண்டுக்கலுக்கு பக்கமாச்சே கொடைக்கானல், அதனால் அங்கே போகிறாங்க. போன போது கூட இவன் பேச முயற்சிக்கிறான். அந்த பொண்ணு அதிகமாக பேசவே மாட்டேங்குது. எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு சொல், ஒற்றை சொல் அல்லது இரட்டை சொல்லில் அவளுடைய வாக்கியமே முடிஞ்சு போயிடுது. கொஞ்சம் வருத்தம் தான் அவனுக்கு, என்னடா இது பேசவே மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு பிடிச்சது செய்யணும்னு நினைக்கிறா. ஐஸ்கிரீம் பிடிக்குமா உனக்கு, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாவா, இல்லை பாரு பில்லர் ஸ்டாக்குக்கிட்ட நின்று பாரு, இங்கே நான் எத்தனை தடவை வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. யாரோட அப்படின்னு கேட்குறான். ஏன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே போனான், தனியாவா போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட தான், தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் தான் போவாங்க. அப்போ என்னடா இது, இந்த கேள்வியே வந்து ஒரு குத்தலான கேள்வியாக இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்கு படுது. எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம், எங்கள் குடும்பத்துலேயே கூட ரிலேட்டிவ்ஸு நாங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கம் இல்லையா திண்டுக்கல்லுக்கு, அதனால் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேருக்கான தனி அறைக்குள்ளே போகும்போது கூட ஒரு ஆர்வம் காட்டாமல் ஒரு விலகியே அந்த பொண்ணு நிற்கிறா. இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, இல்லை கொஞ்சம் போகட்டும், எனக்கு வந்து இப்போதைக்கு அதுக்கான மனசு இல்லை, எனக்கு அந்த கிரேவிங் வரணும், எனக்கு வந்து செக்ஸுக்கான கிரேவிங் இருந்தால் தானே நான் வர முடியும், நம்ம இப்போ தானே பார்த்துருக்கோம் அப்படின்னு. அவனும் யூஎஸ்லலாம் அந்தவன் இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறான். அதனால் அவன் நினச்சான், சரி அது மாதிரியெல்லாம் அந்த பொண்ணும் நல்லா படித்து இதெல்லாம் பண்ணதுனால இப்படி இருக்குது என்னவோ, சரி போகட்டும் சரியாக போயிடும் அப்படின்னு. இந்த பொண்ணு தனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி பெங்களூர் போயிடுறான். இவர் வந்து டெல்லியில் அவருக்கு ஒரு வேலை இருக்குது, டெல்லிக்கு போகிறார். போயிட்டு அங்கே போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து யூகேக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நான் யூஎஸ்லேருந்து யூகேக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி அங்கே வந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு, இனி கடைசி 2 நாளோ 3 நாளோ தான் இருக்க போகுது. அதனால் நேராக என்ன பண்ணார், தான் ஒய்ஃபை போய் பார்த்துட்டு வரலாம்,
கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம், கல்யாணம் ஆகி இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 நாள் அல்லது ஒரு வாரம் அப்படி பிரிஞ்சிருந்திருக்கோம். சரின்னு நேராக அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் பெங்களூரில் இறங்குறாரு. இறங்குனா அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய எந்தூசியாசமே இல்லை. அடே வந்துட்டிங்களா, எங்கே எப்படி இருந்தது உங்கள் ட்ரிப்பு? இப்போ நார்மலாக யாரானாலும் கேட்பாங்க, ஒரு ஆர்வமே இல்லாத மாதிரி, ஒரு ஆர்வமே இல்லை. அப்புறம் போய் கேட்குறேன் எங்கே இருக்க, வீட்டுக்கு போகலன்னா அந்த பெங்களூரில் அவள் எந்த அறையில் இருக்காளோ அந்த அறைக்கு போகணும், அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகணும். அப்போ கேட்ட உடனே நீங்கள் ரிசப்ஷனில் சாவியை வாங்கிக்கோங்க, அங்கே தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு ராத்திரி 11:30-12 வரைக்கும் வரல. எனக்கு வந்து ஷிஃப்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அதனால் என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்கிறான். இவன் பேசும்போதெல்லாம் பேசுகிறான். அந்த பொண்ணு வந்து வேற எங்கேயும் போயிட்டான்னு ஒரு கதையெல்லாம் சொல்ல முடியாது இதில். ஆனால் அந்த பொண்ணு அங்கே ஆஃபீஸில் தான் இருந்திருக்கா. அதனால் இவனும் பார்க்குறான், சரி ஒரு நாள் போகட்டும், நாளைக்கு இருக்குல்ல, நாளை நீ வேணால் லீவ் போடேம்மா 2 நாளைக்கு, நம்ம பெங்களூர் எல்லாம் சுற்றி பார்க்குறேன். இந்த பெங்களூரில் என்ன இருக்குது, நான் சுற்றி பார்க்காத இடமா, ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற. இல்லை ஒரு வாக்காவது போகலாம், கப்பன் பார்க்குள்ளே ஒரு வாக் போகலாம் வா அப்படின்னு. இல்லை, எதுவுமே இல்லை இல்லை, நோ நோ. இவர் மட்டும்தான் எஸ் சொல்லிகிட்டே இருந்திருக்கார் ஆரம்பத்துலேருந்து. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணியாச்சு, மாற்றணும். சரி அதனால் என்னம்மா, சரி பரவாயில்ல, திரும்பி ஊருக்கு போகலாமா, திரும்பி சென்னைக்கு வரணும்ல. இல்லை நீங்கள் அடுத்தாப்பில் எங்கே போயிருக்க போகிறீங்க? நான் வந்து இதுக்கு முதல்ல நான் பூனாவில் தான் இருந்தேன், திண்டுக்கல்லில் இருந்தாலும் அங்கே யுஎஸ் போயிட்டு திரும்பி வந்தபோது நான் பூனாவில் செட்டப்பாரு தான் இருந்து அங்கே ஒரு வீடெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதனால் போனேன். நீயும் வா, நம்ம அங்கே போய் இருக்கலாம். யூகேயில் எனக்கு வேலை கிடைச்சாலும் நான் இம்மீடியட்டாக உடனே போக முடியாது, அதுக்கு ஒரு சில நாள் எடுக்கும், அது வரைக்கும் நம்ம தங்கி இருக்கலாம். இவன் போகிறான். இவன் போய் வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு அப்பா அம்மாவை கூட்டுட்டு அவளுடைய 2 சூட்கேஸை எடுத்துகிட்டு அங்கே வருது. வந்த நாள்லேருந்தே அவங்க மாமியாருடைய பார்வை, நடத்தை இந்த சென்ஸ் ஒழுங்கு கட்டல, ஒரு மருமகனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை கொடுக்காம பெண் சார்ந்தே, தன்னுடைய பொண்ணை சார்ந்தே தான் எல்லாத்தையும். என்ன இவன் எப்படி நடக்கிறான், தவி நடக்கிறான் பாரு, இது நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது தெரியல பாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னால் இந்த பொண்ணுக்கு மனசில் என்ன முழுக்கும், அவன் அப்படி தான் நடக்கிறானோ அப்படின்னு வரும். அப்புறம் இவன் முடிஞ்ச வரைக்கும் நல்லதனமாக தான் நடந்துக்கணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் 2 நாள் இருந்துட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ இவங்க 2 நாள் இருந்துட்டு போயிட்டாங்கன்னு உடனே இவன் வந்து இதுதான் இங்கே இரு, நீ ஏதாவது வேலை பார்க்கணுமா பாரு, நான் வீட்டிலே உட்காந்து ஆன்லைன்லேயே நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் அதை அடுத்து ஒரு 2 நாள் ஏதோ வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. இவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே அக்கம் பக்கத்துல எல்லாம் இவன் பேசியிருப்பா போல இருக்கு. இவன் யார்கிட்ட பேசினா என்னன்னு தெரியாது. அவ்வளோதான். இவன் வந்தபோது, திரும்பி வந்தபோது அப்படியே ஒரு ரிஜிடாக இருக்கான் அந்த பொண்ணு. ஒரு கணவன் வந்திருக்கான், அவன் கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகி அப்போ தானே புதுசு தானே, ஒரு வருஷமே நம்ம புதுசு தான் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கான். அவனை கூப்பிடலாம், வர சொல்லலாம், சாப்பிட சொல்லலாம், ஒன்றுமே இல்லை. ஏன் இது செய்யலை எனக்கு தெரியாது. என்ன செஞ்சுருக்க, சப்பாத்தி இருக்குது, சன்னா இருக்குது, சரி வா இங்கே பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் போய் ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம். நான் சினிமாலாம் பார்க்குறது கிடையாது. என்ன தான் பண்ணுவேன் நீ சொல்லு. நான் வேலை பண்ணுவேன், நான் எனக்கு சம்பாதிக்க தெரியும். நாங்கள்லாம் சம்பாதிக்கலையா, எங்களுக்கு வேலை பண்ண தெரியாதா? வாழ்க்கைன்னு இருந்தால், ஒரு புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தால் அது இப்படி இருக்கிறது தாமா. நான் நீ சொல்கிற அளவுக்கு அதை கேட்குற அளவுக்கெல்லாம் நான் இல்லை. எனக்கு என்னன்னு தெரியும். நான் முதலையே சொல்லிட்டேன், எனக்கு எப்போ பிரியுமோ நான் வந்து வேறு எதை பற்றியும் கேட்கல. கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் உங்ககிட்ட பேசுன்னு சொல்கிறேன். பேசு முதல்ல. நம்ம ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக முதல்ல வாழ பழகுவோம், ஒருத்தரை புரிஞ்சுக்க பழகுவோம். உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் இருப்பானா, மனுஷி யாராவது இருப்பாளா அப்படின்னு கேட்குறா ஆகும். ஏன் எனக்கு என்ன, உன்னுடைய காதலியெல்லாம் நான் பற்றி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. யாருன்னு, யார் என்னோட காதலி, எனக்கே தெரியாமல் உனக்கு அந்த காதலி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு காதலியே இல்லை. அப்படி ஒரு காதலியே இல்லாத போது எங்கே இருந்தேன் தெரியும். இந்த பூனால எத்தனை பொண்ணுக்கு பின்னால நீ சைட் அடிச்சுட்டு சுற்றி இருக்கேன்னு எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் சொன்னாங்க. கூப்பிடு அவங்கள, கூப்பிடுமா. யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ உங்களுக்கு கூப்பிடு. அவங்க வந்து என் முன்னாடி சொல்லட்டும். எதுக்கு, அவங்க உன்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க, நீ இல்லைன்னு சொல்கிறதுக்கா அப்படின்னு அவள் கேட்குறான். யாராவது சொல்லியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. இது நாம் சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. ஒருவேளை ஆகாதவங்க இருந்தால் அந்த குகனுக்கு தப்பாக சொல்லியிருக்க கூடும்.
அது உண்மையாக கூட இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். மோஸ்ட்லி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவன் கேட்குறான், யார் இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் தெரியுது, இவன் அந்த வீட்டுக்கு வந்து இருந்த புதுசில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கேட்பாங்க. சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடு அங்கிள், கொஞ்சம் சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுங்கன்னா, இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து தம்பி கொஞ்சம் செய்யுங்க. ஸோ அவன் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இருந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கலாம், இவ்வளவு தான். இதை இந்த பொண்ணு கற்பனை பண்ணிக்குது. இப்போ இந்த பொண்ணு இப்படி இருக்கே, அப்போ இவன் வந்து அவளோட எப்படி இருந்தான். இவனால் என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரின்னு இவன் சொல்கிறான், இல்லை இல்லை இது நல்லதுக்கு இல்லைம்மா இப்படி இருக்கிறது. ஆமாம், எனக்கும் நல்லதுக்கு இல்லைன்னு தான் தெரியுது. அதனால் உன்னோட வாழ்கிறத விட நான் வெளியே எங்கேயாவது போய் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறான். எங்கே போவேன்? பெங்களூரில் எனக்கு ஏற்கனவே வேலை இருக்குல்ல, நான் பெங்களூருக்கு போகிறேன். நான் இங்கே இருக்கிறேனேம்மா, இங்கே யூகே போகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து ஒருத்தரை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான உன்னை வர சொன்னேன். இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, நீ பொம்பளைய பின்னாடி அலையிறவன், நீ செக்ஸுக்காக அலையிறவன். எனக்கு உனக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்குமா? இந்த 2 மாதத்தில் நீ சொல்லாத போது நான் உன்னை தொட்டிருக்கேன்னா சொல். எதுக்கு இப்படி அசிங்கமாக பேசி பழகுற? உன்னை பார்த்தா ரொம்ப டீசென்ட்டுன்னு நான் நினச்சேன், நல்லா படிச்சிருக்கா, டீசெண்டாக இருக்கான்னு நான் நினச்சேன் அப்படின்னு. ஓ, அப்போ நான் இன்டீசென்ட்டா? நீ எப்படி என்ன இன்டீசென்ட்னு சொல்லலாம்? யூஆர் அன் இன்டீசென்ட் டேஷ் அப்படின்னு பீல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை போடுறான். போட்டுட்டு சொல்கிற, நீ தான் இங்கே இருக்கிற பொண்ணுங்களோட சுற்றுறிய, அதனால் நீ தான் அப்படி வாயை திறந்தால் நரகல் நடை. ஆங்கிலத்தில் நரகல் நடை. எஃப்ங்கிற வார்த்தை, பிங்கிற வார்த்தை அப்படின்னு நிறைய வார்த்தைகளில் சொல்கிறான். இவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. ஏன்னா அவன் ஒரு கிராமத்திலிருந்து படித்து வந்து அப்பா அம்மா நல்லபடியாக வளர்த்தி வந்திருக்கக்கூடிய ஒரு பையன். இவனாக தான் அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டான், யாரும் அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு சொன்னால், நல்லா இல்லைம்மா இதெல்லாம், ஐ டோன்ட் லைக் அப்படின்னு. அன்றைக்கி அவன் வீட்டுக்கு வந்து சாப்பிடலை. என்ன பண்ணிடுறான், பேசாமல் போய் படுத்துடுறான் பசியோட. ராத்திரியில் எந்திரிச்சு வந்து தண்ணியை குடிக்கிறான், மறுபடியும் படுக்கிறான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே போகிறான், சாப்பிட்றான், வீட்டுக்கு வரான். இது 2 நாள். அந்த 2 வேளை பார்த்துட்டு மத்தியானம் அவன் சாப்பாடு வைக்கல. அப்புறம் இவன் வந்து பார்க்குறான், ஒன்றுமே செய்யலை. என்ன ஒன்றும் சமைக்கலையா அப்படின்னு கேட்குறான். நீ தான் 2 நேரம் வெளியே போனியே, நீ அந்த பக்கம் வெளியே போ, நான் இப்படி போகிறேன், வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வை வுட் ஐ குக்? எதுக்காக? உனக்கு முடியும்னா எனக்கு முடியும், நான் உன்னை விட அதிகம் சம்பளம் வாங்குறேன். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆச்சரியமாலாம் இல்லை மேடம். நான்லாம் ரொம்ப காலம் நினச்சிருக்கேன், பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் படித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தாக்கா அது பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு. வெற்றி, முன்னேற்றம். ஏன்னா இந்த சமூகத்தை வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தி செல்லணும்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண் படித்து அறிவு பெற்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுங்கிறது அவசியம்னு ரொம்ப நாள் என் மனசில் இருந்து, இது என்னோடய பர்சனல் ஆனால் ஒரு கருத்து. அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு படித்த பொண்ணு அந்த ஆணை விட கூட நல்லா சம்பாதிக்கலாம். நினச்சிருந்தா அந்த ஆணோட உறவு கொள்வது கொள்ளாதது அவங்க 2 பேருக்குள்ள விஷயங்கள். ஆனால் அதுக்குள்ளே பேசவே இல்லை. ஆனால் குறைந்தபட்ச மரியாதையோட பரஸ்பர புரிதலோட வாழ்க்கையை துவங்கி இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வார்த்தை பேசுகிறதும், சகட்டமேனிக்கு நீ அப்படி செய்வியா, நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஒரு மனுஷனை காயப்படுத்தின பிறகு அந்த ஆள் அன்னைக்கு அவங்க வீட்டில் சாப்பிட முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அது மனுஷனுக்கும் பொருந்தும், மனுஷிக்கும் பொருந்தும். 4 அடி வச்சு உதச்சிட்டு அன்னைக்கே வந்து நீ என்னோட இருன்னு சொன்னால் எந்த பெண்ணாலேயும் முடியாது. புரியுதா? அதே மாதிரி தான் எல்லாமே. இவனுக்கு ரொம்ப சகிக்கவே முடியறது இல்லை. அதுக்கப்புறம் இவன் வந்து யூகே வேலைக்கு நான் போய் மறுபடியும் அந்த டெல்லியில் போய் என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ண போகிறேன், எவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போகிறனோ அது எனக்கு நிம்மதி அப்படின்னு ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுடுறான். அது வந்து அந்த பொண்ணுக்கு, நான் எப்படா உன்னை விட்டு வெளியே போவேன்னா நானும் காத்துட்ருக்குறேன், அவ்வளோதான்ப்பா. அடுத்த உடனே அவள் கிளம்பி பெங்களூர், இனி என்னை பார்க்க வராத. தென் அவன் இங்கேருந்து கிளம்பி யூகே போயிட்டு அங்கேருந்து மெயில் போடுறான். எப்படி இருக்க நீ, கோவம்லாம் தணிஞ்சதா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டான். ஹூ ஆர் யூன்னு கேட்குறான். ஹவ் ஆர் யூக்கு ஹூ ஆர் யூ எப்படி பதிலாக இருக்க முடியும்? ரைட்டாக ராங்க, மனுஷனா இயல்பாக வந்து சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், தப்புகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. தெரிஞ்சு செய்கிறதோ தெரியாமல் செய்கிறதோ ஏதாவது இருக்கும்.
அதையெல்லாம் கடந்து போகிற போது தான் வாழ்க்கை. அந்த கடத்தல்ங்கிறது ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கும் வேணும் இல்லையா? அந்த பொண்ணு செஞ்சால் மன்னிக்கணும், இவர் செஞ்சாலும் நீ மன்னிக்கணும், ஒரு புரிதல் தானே. அப்போ தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ கேட்குற ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூ, வை ஷுட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் மீ, நான் இப்படி தான், இதுதான் நான், இஷ்டம்னா நீ இரு, இல்லைன்னா போ, எனக்கு நீ தேவையில்லை. தென் வை டு யூ வாண்ட் டு மேரி மீ, எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணின? இவர் கேட்குறார் எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணின? அன்னைக்கே நீ சொல்லியிருக்கலாமே, இல்லை நான் வந்து பாலுக்காக தான் வெயிட் பண்ணேன். அது யாருப்பா பால்? அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, எப்படி ஆனான்னு தெரியல. இவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அதை நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம் அதர் பர்சன், அதனால் என்னால் வந்து உன்னோட இருக்க முடியாது, அதனால் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிவிடுங்கன்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அல்லது நீயே நிறுத்திருக்கலாம். ஏன் வந்து நம்பிக்கையை கொடுத்து கல்யாணம், ஒரு திருமண வாழ்க்கை, எதிர்காலம் அப்படிங்கிறதையெல்லாம் காட்டிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணினேன்? நோ, ஹீ இஸ் அ பெட்டர் பர்சன் தென் யூ அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இவன் கேட்குறான், ஒவ்வொருத்தரும் அப்படி என்னை விட ஒருத்தன் பெட்டர் பர்சன், இல்லை அவனை விட இன்னொருத்தன் பெட்டர் பர்சன்னு போனால் வாழ்க்கை எங்கே கொண்டு போய் நம்மளை தள்ளும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நான் ஏதோ ஒரு படம் பார்த்தேன், ரஜினிகாந்த் வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு நேசம் வச்சுருப்பார். அந்த ஆக்டர் பேர் தான் தெரியும், கேரக்டர் பேர் தெரில. தீபாங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க அதில். அவன் கூட்டிகிட்டு போய் பிரியமாக, அவன் ஒரு தொழிலாளி, அவன் போய் கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு புடவை வாங்கி தருவான். புடவை வாங்கி தந்தோன்னே அவளுக்கு அது வரைக்கும் அந்த புடவை பெரிய விஷயமா இருந்திருக்கும். அந்த புடவையை எடுத்து வச்சு ஐயோ ரொம்ப தேங்க்ஸியா அப்படின்னு அவள் பேசுவாள். அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு இல்லாதப்பட்ட பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன், அவளுடைய அன்பு அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு. அந்த பொண்ணை இப்படி வச்சுட்டு சரி என்ன சார் பில் போடலாமா அப்படின்னு அந்த சேல்ஸ்மேன் கேட்பார். அப்போ இவர் சொல்லுவார், இந்த பொண்ணு சொல்லும், இதோ அங்கொரு அந்த அம்மா வச்சுக்குதுல்ல, அந்த கையில் ஒரு ரோஜா பூ சேலை, அது கொடுங்க சார், அது பார்க்குறேன் அப்படிங்கும். இதனோட விலை 150 இருக்கும், அடுத்தது 250 இருக்கும், அல்லது 200க்கு மேலே இருக்கும். அப்படி அந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அந்த துணி கடைக்குள்ளேயே ஒரு சேலை மாற்றி அடுத்த சேலை இது தட் ஷோஸ் த கேரக்டர். உன்னை விட ஒன்று பெட்டராக தெரியும் போதெல்லாம் நீ இதை கீழே தள்ளிடுற. புரியுதா? அந்த கேரக்டர் மூலமாக டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, நீ பெட்டராக வாங்கு, நீ வேண்டான்னு சொல்லலை. அதன் மூலமாக இந்த முதல்ல வாங்கி கொடுத்ததை நீ உதறிட்ட, முதல்ல வந்தவங்கள நீ உதற. அந்த மாதிரியா இதை விட பெட்டர் பர்சன் அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? ஸோ இந்த சூழ்நிலையை அவள் சொல்லும்போது அவனுக்கு வருத்தம் ரொம்ப வந்துடுது. தென் ஹீ ஸ்டாப்டு டாக்கிங் டு ஹர். திரும்ப ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுறான். தென் வி நீட் டு செட் ரைட் திங்ஸ். அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, என்ன 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறீங்களா, என்ன ஏது நல்லா போகுதா, எப்போ வரலாம் அவன் யூகேக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடியே ஃபால்ஸாக வந்து தங்களுக்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையும் அப்பா அம்மாட்ட சொன்னது கிடையாது. மனசு கஷ்டம். அவள் வந்துருவா, அவளுக்கு அந்த வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டான். ஏப்பா 1 வருஷம் ஆக போகுதுப்பா, இன்னும் என்னப்பா, 2 பேரும் தனித்தனியாக இருக்கக்கூடாது சாமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பையன் மறுபடியும் முயற்சி பண்ணுறான். இந்த பாரு, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ரைட்டோ ராங்கோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இப்போ கூட நீ அந்த பாலை நினச்சிட்டு இருக்கிறதுங்கிறது சரியில்லை. நோ, நான்லாம் பாலை நினைக்கல. அவன் வந்து வேற 3ஆவதாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். என்னது? அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும் போல, அந்த பையனை பற்றி நமக்கு கவலை இல்லை. 3ஆவதாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு அவ சொல்கிறான். அப்புறம் அவனை பற்றி உனக்கு எதுக்கு, ஐ லவ் ஹிம் யா, நான் எப்படி அவனை பற்றி நினைக்காம இருக்கட்டும். இங்கே பாருமா, நீ வந்து தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுகிறியான்னு எனக்கு தெரியலை, ஆனால் உன்னுடைய வாழ்க்கைங்கிறது என்னோட வாழ்க்கைங்கிறது உன்னோட. அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கணும். இல்லாமல் நீ பாலையோ இன்னொரு வேலையோ நினச்சி பிரயோஜனம் இல்லை, லீவ் இட். சரி, இப்போ நீ சொல்லிட்டேன் ஹீ இஸ் 3rd டைம் மேரீடுன்னு, அப்போது அதையெல்லாம் மறந்துட்டு வா. நோ, என்னோடய பால் இடத்துல யாரும் இருக்க முடியாது. பால்னு பேரை வச்சுக்கிறவங்களாம் என்னை மன்னிச்சிருங்க, இது ஒரு கதைக்காக நான் சொல்கிற விஷயம். தென் ஆரம்பிச்சிடம்மா. அதாவது கனெக்ஷன் எப்படின்னா, மெயிலில் பேசுவோம், சேட்டில் பேசுவோம், அப்படி தானே பேசுவோம். அந்த சேட்டில் பேசும்போது திரும்பி யூ ஆர் லைக் திஸ், யூ ஆர் லைக் தட் அப்படின்னு அவள் போடுறதும் பேசுகிறதும். நான் அந்த கட்டையை வேணாலும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குங்க அந்த பேச்சு, 2 பேருக்குள்ளே நடந்த பேச்சில். ஒரு கட்டம் வந்து எப்போ சகிக்க முடியாமல் ஆகுதோ அந்த டைமில் தான் வந்து சரி, இனி இது ஒத்து வராது,
ஸோ லாஸ்ட் டைமாக உன்னை கேட்குறேன், உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. நோ, ஐ நீட் டு ரீதிங்க் அபவுட் எவ்ரி திங். இவ்வளோ நாள் நீ வேண்டான்னு சொன்னவோ, இவ 3rd மேரேஜ், இவனும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி இதோட விட்டு ஒழினாது விட்டுடலாம், நம்மளால் முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அவன் வந்து ஐ நீட் டு ரீதிங்க். அடுத்து வந்து 6 மாதம் இவனுக்காக வெயிட் பண்ணுறான். எப்போவாவது ஒரு நாளைக்கு என்ன ரீதிங்க் பண்ணிட்டியா, என்ன முடிவெடுத்த? ஏன்னா வந்து கேஸை போட்டு அலைஞ்சு அதை எல்லாத்த விட முடியலையா, மியூச்சுவல் கன்சென்ட்டில் முடிச்சுட்டு போகலாம். முடிஞ்சதா கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் சரி பண்ணி கவுன்சிலிங் ஏதாவது கொடுத்து சரி பண்ணி வாழலாம். அவனுக்கு என்ன பொண்ணு கிடைக்காதா? கரெக்ட், கிடைக்கும். ஆனாலும் இது அவனுக்கு திருமணத்தின் மேலே நம்பிக்கை. இந்த பொண்ணு தாலியை கழட்டி வீசுகிற பொண்ணு, கோபம் வந்தா. ஸோ அந்த மாதிரி நான் தாலிங்கிறதுக்காக நான் சென்டிமெண்டலாக தான் சொல்கிறேன்னா ஒழிஞ்சு, என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு அடையாளம் மட்டும்தான். தாலியே இல்லாமல் கூட அன்பு மட்டுமே இருந்தால், நம்பிக்கை இருந்தால், விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஒரு ஆணோடு சேர்ந்து வாழ முடியும். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் லிவிங் டுகெதர். ஸோ இந்த சூழ்நிலையில் அவன் அப்படி சொல்லிட்டான். 6 மந்த்ஸ் போயிடுச்சு. ஏறத்தாழ 2 வருஷம் கழிச்சுமே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பதில் வரலன்னா அப்புறம் அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுட்டாங்க அந்த பொண்ணு இவனோட வந்து சேர்ந்து வாழலைன்னு. சரின்னா அந்த பையன் திரும்ப ஒரு தடவை ஊருக்கு வரும்போது அந்த பையன் வயசான அம்மா அப்பா 2 பேரும், பையனை பெற்ற அம்மா அப்பாக்கள் ஒரு 5 வயசு கூடுதலாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லிவிட்டு என் பிள்ளை கதி இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அது இதெல்லாம் சொல்லிவிட்டு அழுதாங்க. பாவமாக இருக்குது ஹரி, ரியலாக பார்க்கும்போது. அந்த இடத்துல அவங்க பேசும்போது நான் ஒரு லெட்டரில் பார்த்தேன், நீ வேணால் உங்கள் அம்மாட்ட போய் படுத்துக்கோங்கிற. எப்படி இதெல்லாம் வந்து பெண்களுக்கு சொல்ல தோணுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ ஒரு தாய், எப்படி உனக்கும் ஒரு தாய் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற பொழுது ரொம்ப வருத்தப்பட்ட இந்த வழக்கில் அந்த லெட்டர்ஸ் படித்த போதே ஐயோன்னு இருந்தது எனக்கு. எப்படி இந்த பையன் இவ்வளோ பொறுமையாக இருந்தாப்புலன்னு. சரி கவலைப்படாதீங்கம்மா, என்ன வேணும் எதுன்னு கேட்டேன். தம்பி ஃபைனலாக டெசிஷன் எடுத்துக்கோ. நோபடி இஸ் கோயிங் டு கம்பெல் யூ அன்லெஸ் யூ வாண்ட் டு டிசால்வ் த மேரேஜ். நாங்கள் யாரும் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அது சரியாக வருமா, எப்படி சட்டம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். இல்லை மேடம், இது வரைக்கும் ரொம்ப காத்திருந்தாச்சு, காத்திருக்கிறது கூட இன்னும் கூட 2 வருஷம் காத்திருப்பேன் மேடம், வருவாங்கிற நம்பிக்கை இருந்தால் காத்திருக்கிறதுல ஒரு அர்த்தம் உண்டு. எனக்கு அதை விட அவள் பேசின வார்த்தைகள், அதை விட எப்படி மேடம் ஒருத்தர் கூட வாழ, அதனால் இனி முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நம்ம மியூச்சுவல் கன்சென்ட் பேசலாமா அவங்க அந்த பொண்ணுக்கிட்டேன்னு. இல்லை, அந்த பொண்ணு மியூச்சுவல் கன்சென்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, ஐ எம் ரீதிங்கிங்னே தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறான். அவள் வந்து என்னையும் ஒரு பக்கம் வச்சுட்டே மற்றதையும் வேல்யூ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, விச் ஐ டோன்ட் லைக் மேடம் அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு நாங்கள் இதெல்லாம் சொல்லி அவள் எழுதின அத்தனை லெட்டரையும் போட்டு, சேட் வந்திருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போட்டு சென்னையில் குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டோம். நோட்டீஸ் வாங்காமல் ஒரு 3-4 மாதம் அலக்கழிச்சா. நோட்டீஸ் போகும்போது வீட்டில் இருக்க மாட்டா. அப்போல்லாம் டக்குன்னு நாங்கள்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்ப மாட்டோம். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருடைய தேவையற்ற கதைகள்லாம் உலவுகிற இடமா அதை மாற்றக்கூடாது, அதனால் போட மாட்டோம். பட் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவள் வேலை செய்கிற கம்பெனிக்கே அவங்க ஹெச்ஆருக்கு போட்டு அவர்கள் மூலமாக இந்த கடிதம் போய் அவங்களுக்கு சேர்றதுக்கு நோட்டீஸ் அது போய் சேர்றதுக்கு செஞ்சோம். வரல. அப்புறம் ஒருதலை பட்சமாக எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறையில் அந்த தம்பிக்கு அந்த பொண்ணு வரவே இல்லை. எக்ஸ்பார்ட்டி பண்ணினாங்க. 30 நாள் பார்த்து ஏதாவது வருவாங்க போவாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஜட்ஜஸும் வந்து எடுத்த உடனே இப்படி கொடுத்துட மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் போய் பார்த்துச்சு. அப்புறமும் வரலன்னு சொன்னோடனே எக்ஸ்பார்ட்டி டிக்ரியாகவே அதை கொடுத்துட்டாங்க. பையனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடிஞ்சது விவாகரத்து வழியில். கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடும். நான் நினைக்கிறேன் இந்த போலிகளை எல்லாம் வந்து விரட்டி கொண்டு செல்வதை காட்டிலும் நமக்கு எந்த லெவலோ அந்த லெவலில் பார்த்து பேசி புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணுங்கப்பா. எதுவும் உனக்கு சொன்ன மாதிரி சரிங்கிற இல்லை மேடம், பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தானே. இல்லை அட்வைஸாக இருக்கும்ல. இந்த மாதிரி அந்த 4 கண்டிஷன் யாராவது போட்டிருந்தா ஒரு பையன் கூட ஒத்துக்காதீங்க அந்த கல்யாணத்துக்கு. நிஜமாவே நம்மளை பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் படிக்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இந்த வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு நம்ம பெற்றவர்களுடைய தியாகம் ரொம்ப பெரிய விஷயம், சேவை ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எந்த காரணத்தை கொண்டு அவங்கள விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணையும் நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி போகணும். பேலன்ஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் குகன் இருந்ததுனால தான்
அவரும் 2 வருஷம் காத்திருந்த அனைத்து முயற்சிகளும் பயனற்று போக அப்புறம் விவாகரத்து வாங்க வேண்டியது வந்துச்சு. அதான் மேடம், முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு மேடம் குகனோட வாழ்க்கை. உண்மை. ஆனால் எப்படி ஹரி இப்படி அழகா ஒரு முத்தாய்ப்பா ஒரு சொல்லாக்கம் உங்ககிட்ட வருது. வெரி குட் ஹரி, வாழ்த்துக்கள். அந்த 4 கட்டில் யாருமே சொல்ல மாட்டாங்க, நிஜமாவே யாருமே சொல்ல மாட்டாங்க, இப்படி நடக்கவும் மாட்டாங்க. வித்தியாசமாக தான் இருந்தது இந்த கதை. எனிவே அவர் விடுதலை பெற்றார், வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்ல. உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. நன்றி. நன்றி. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.